Hello everyone, welcome to Dun and Duster Vlogs. In this video, we are going to see DJ Osmo Action 6 unboxing and review. ஓகே, நீங்க வந்து அன்பாக்சிங் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தேன். அதுக்கடுத்து நம்ம பேசிக் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காம்போ இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்டு, இன்னொன்று எசென்ஷியலு, இன்னொன்று வந்து அட்வென்ச்சர் காம்போ. நான் வாங்கினது அட்வென்ச்சர் காம்போ. அட்வென்ச்சர் காம்போவில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அட்வென்ச்சர் காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக் வந்துடும், ப்ளஸ் மவுண்டிங் கிளிப் வந்து 2 கொடுத்துருவாங்க உங்களுக்கு, ப்ளஸ் ஸ்க்ரூவும் 2 கொடுத்துருவாங்க. அப்புறமா ஹெல்மெட் ஸ்டிக் பண்ணுற ஒரு ஸ்டிக்கர் மவுண்டிங்கும் ஒன்று கொடுத்துருவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 3 பேட்டரிஸ் இதில் வந்துடும் அட்வென்ச்சர் காம்போவில். ஸோ இந்த பேட்டரியோட எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 1950 எம்ஏஹெச் வரும். அப்புறமா உங்களுக்கு ஆக்ஷன் கேமரா இது வந்து அட்வென்ச்சர் காம்போவில் வரும். ஓகே கைஸ், இதோட கேமரா இப்போ சென்சார் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பும் போட்டுவிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், அட் அ டைமில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேரியபிள் அப்பாச்சர் கொடுத்துருக்காங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப் டு 38 மெகா பிக்சல் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா 150 டிகிரி வரைக்கும் 155 டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல், இதெல்லாம் இதோட ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதுக்கடுத்து இதோட வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8K 30 ஹெட்ஸ் வரைக்கும் போகும், 4K 120 ஹெட்ஸ் வரைக்கும் போகும், 1080 240 FPS வரைக்கும் போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16:9 ரேஷியோவில் ரெக்கார்ட் பண்ணலாம்.
ஓகே கைஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 பிட்டு டி லாக் வீடியோ எடுத்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து ராக் ஸ்டெடியும் ஹரிசாண்டல் லெவல் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து இது பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் வரும். இதோட எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 1950 எம்ஏஹெச். இது அதோட 3 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்குது இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் ப்ரூஃப் லெவல் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் வரைக்கும் நீங்கள் கேஸ் இல்லாமல் தண்ணிக்குள்ளே போய்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் இது வந்து கேஸோட 60 மீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். கேஸோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன், அதை பார்த்துங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் வைஸ்னு இப்போ வந்தீங்கன்னா 50 GB இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் SD கார்டு யூஸ் பண்ணலாம். SD கார்டு நீங்கள் யூஸ் பண்ணால் அப் டு 1 TB வரைக்கும் நீங்கள் SD கார்டு யூஸ் பண்ணலாம். நான் செலக்டிவ் SD கார்ட்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிங்கன்னா ரீட் ரைட்டு ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். அதனால் அந்த SD கார்ட்ஸோட நேம்லாம் இங்கே நான் போடுறேன், அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளேயோட சைஸ், நீங்கள் இதில் இருக்க டிஸ்பிளே எல்லாம் OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 1.4 இன்ச்சஸ் டிஸ்பிளேவும் பேக் சைடில் வந்து 2.2 இன்ச்சஸ் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வந்து மைக் கொடுத்துருக்காங்க இதில் இன்பில்ட்டாக. இது தவிர்த்து நீங்கள் டிஜே மைக் வாங்கினீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். அதெல்லாம் இது டிஜேயோட ஃபீச்சர்ஸாக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து லைவ் கேஸ்டிங் பண்ணலாம். இதில் இன்னொன்று அதான் இதில் அந்த முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் லைவ் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். லைவ் கேஸ்டிங் வந்து இப்போ நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல மவுண்டிங் இருக்கிற ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் எடுத்து டிஜே ஆப், அது ஆப் ஸ்டோரையும் இருக்குது, ப்ளே ஸ்டோரையும் இருக்குது, நீங்கள் எது டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலயமா நீங்கள் கேப்சர் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு நான் இப்போ இந்த கேமரா வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இதோட லைவ் ஃபீட்பேக் இருக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்டரி போட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிப்பை அமுக்கி இது மேலே தள்ளினீங்கன்னா புஷ் பண்ணிங்கன்னா மேல் சைடாக புஷ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோட பேட்டரியோட இந்த எட்ஜுக்கு டவுன் சைடு இருக்க மாதிரி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக போட்டு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் ஜென்டிலாக, அவ்வளோதான். அதுக்கடுத்து நீங்கள் திருப்பியும் பார்த்தீங்கன்னா மேலே தள்ளிட்டு திருப்பியும் கீழே தள்ளினீங்கன்னா இந்த ரெட் கலர் லாக் பட்டன் வந்து ஆஃப் ஆகும் கரெக்டாக. அப்போ தான் அது வந்து கேமரா பேட்டரி ஒழுங்காக இது சீல் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போகிறப்ப எக்ஸாக்டாக இன்னொரு தாட்டியும் செக் பண்ணிங்க, டபுள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது போங்க. அதுக்கடுத்து இந்த பவர் பட்டன் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க பவர் பட்டன் நீங்கள் ஒரு இது பண்ணிங்க. இது பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேமராவும் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃபோன் டிஜே ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இது ஆப்ஷன்லாம் கேட்கும். என்னென்னா நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி அதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணிட்ட பிறகு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா இந்த கேமரா நீங்கள் கிட்ட எடுத்து வந்தோன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் டிவைஸ். இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து கனெக்ட்னு கேட்கும். அப்போ நம்பர் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் கனெக்ட் ஆனோடனே இதில் ப்ரிவியூ பட்டன் இருக்கும். நீங்கள் ப்ரிவியூ பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதோட லைவ் ஃபீட்பேக்கு இங்கே வர ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் அதை வச்சு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அட் அ டைமில் லைவ் ஃபீட்பேக் வரும். ப்ளஸ் நீங்கள் இதுலேயே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ ஆப்ஷன் வேணும், வீடியோஸ், ஃபோட்டோ ஆப்ஷன், ஃபோட்டோ எல்லாமே இந்த நீங்கள் ஃபோன்கிட்ட கூட கனெக்ட் பண்ணலாம். இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் சோலோ ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மவுண்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே கிட்ட இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கடுத்து அது கீழவும் இதுவாகுமே நல்ல ஸ்ட்ராங்கான மேக்னெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் இப்போதைக்கு நான் நார்மலாக ஒரு பேசிக் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும்னா நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு நான் இதுக்கு அடுத்த வர வீடியோலாம் நான் யூஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து உங்களுக்கு அதோட ஃபீட்பேக் சொல்கிறேன். இந்த சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் வரும்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ட்ராவல் வாகும், ஃபுட் பிளாகும் தான் வரும். நான் அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.